எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவன் கடல்ல விழுந்து செத்துட்டான்னு. ஆனா ராக்கி பாய்க்கு தெரியாத இன்னொரு ரகசியமும் இருக்கு. கேஜிஎஃப்ல இருக்க மொத்த தங்கத்தையும் தோண்டி எடுத்த ராக்கி பாய் அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் தங்கம் கிடைக்கும்னு தேடி சுத்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு சுத்தி வர ஆரம்பிச்சான். அப்போதான் ஒரு நாள் டெல்லியில சயின்டிஸ்ட் ஹோமிஸ் பாபாவை பார்த்தான். யாரு அந்த ஹோமிஸ் பாபான்னு கேக்குறீங்களா? எஸ், நான் தான் அந்த ஹோமிஸ் பாபா. அப்போ நான் ராக்கி கிட்ட தங்கம் பத்தின அந்த ரகசியத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். முன்னொரு காலம் நான் 30 கோடி பில்லியன் வருஷத்துக்கு முன்ன பூமியே உருவாகிறதுக்கு முன்ன நடந்த சம்பவம் அது. என்னடா தங்கம் பத்தின ரகசியம் சொல்லிட்டு பிக் பேங் காலத்துக்கு போயிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, தங்கம் அங்கதான் உருவானுச்சு. தங்கம் உருவானது 2 உயிர் நண்பர்களான நியூட்ரான் ஸ்டார்ஸ் எதிரிகளா மாறினதால. அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டதால ஏற்பட்ட கிலோலோவா வெடிப்புனால ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல பல டன் கணக்குல தங்கம் உருவானுச்சு. அப்படி உருவான தங்கம் வெடிச்சு செதறி பிரபஞ்சம் முழுவதும் பரவுனுச்சு. அது ஸ்பேஸ்ல சுத்தி வர விண்கல்களையும் படிஞ்சது. பூமி உருவான ஆரம்ப காலத்துல அது தீ பிளம்பா அக்கினி குழம்பா இருந்தப்போ ஏராளமான தங்கம் அதுல வந்து சேர்ந்து பூமியோட மைய கருவிலேயே இருந்துட்டு, அதுக்கு பிறகும் பல கோடி வருடங்களா பூமி மேல மோதின விண்கற்களும் அதுல இருந்த தங்கமும் பூமியின் மேற்பரப்புல படிஞ்சது. அப்படி படிஞ்ச தங்கத்தை தான்டா நீ வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நான் ராக்கி பாய் கிட்ட சொன்னேன். தங்கம்ன்றது பூமியில உருவாகல, அது 2 நட்சத்திரங்கள் மோதி வெடிச்சதோட மிச்சம் நான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவனுக்கு அது வேற மாதிரியா புரிஞ்சது. பூமியோட மையத்துல எவ்வளவு தங்கம் இருக்குன்னு கேட்பான். இந்த பூமியையே ஒரு போர்வை பண்ணி போத்துற அளவுக்கு இருக்கும்னு சொன்னேன். இதை கேட்ட ராக்கி பாய் கேஜிஎஃப்பை காலி பண்ணிட்டு தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கப்பல்ல கிளம்பிட்டான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவன் கடல்ல விழுந்து செத்துட்டாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும், ராக்கி பாய் உண்மையான எழுத்தாரோடவை தேடி போயிருக்கிறான். இன்னைக்கு தங்கம் விற்கிற வேலைக்கு அவன் அதை எடுத்தானா அவன் நினைச்ச மாதிரி உலகமே அவன் கைக்குள்ள வந்துடும் அவன் நினைச்சான். ஆனா ராக்கி பாய்க்கு தெரியாத இன்னொரு ரகசியமும் இருக்கு. நியூட்ரான் ஸ்டார்ஸ் வெடிச்சு உருவானது தங்கம் மட்டும் கிடையாது.